அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய இல்லமான மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா இரையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதை கேட்டோமோ, எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி நம்ம பார்த்தோம்? ஹஜ்ஜின் சிறப்பும் ஹாஜிகளின் மகத்துவமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் துல் கஅதாவுடைய இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இஸ்லாமிய மார்க்கத்தின் இரண்டாவது பெருநாட்களாக இருக்கக்கூடிய ஈதுல் அல்ஹாவை எதிர்கொண்டவர்களாக நம்ம அமர்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில வாரங்களில் அல்லாஹ்வுடைய கிருபையில் துல்ஹஜ்ஜுடைய மாதங்கள் ஆரம்பமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துல்கஅதாவுடைய மாதம், இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்று சிறப்பிற்குரிய மாதத்தில் இரண்டு முக்கியமான அமல்கள் நமக்கு தெரிஞ்சது தான். இரண்டு முக்கியமான அமல்கள் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். ஒன்று ஹஜ்ஜு, இரண்டாவது குர்பானி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹஜ்ஜுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் சிறப்பையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பேசிட்டோம். குர்பானி இப்போ இருந்து துல்கஅதாவுடைய மாதத்தில் எப்படி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் முன் தயாரிப்பாக இன்றிலிருந்து, இந்த மாதத்திலிருந்து பயணத்துக்கு செல்றாங்களோ அதே போல உள்ளூரில் வசிக்கக்கூடிய நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா குர்பானி என்கின்ற ஒரு சிறப்பான அமல்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த குர்பானி இன்றைக்கு உடைய தலைப்பு அதுதான். குர்பானி செய்பவர்களுடைய கவனத்திற்கு, குர்பானி கொடுப்பவர்களுடைய கவனத்திற்கு என்கின்ற தலைப்புல நம்ம பேச போறோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல குர்பானியுடைய சட்டம் என்ன, அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நெருங்கிய காலகட்டத்தில் பேசிடுவோம். இன்னைக்கு நாம குர்பானியை இந்த உலகத்துல எப்படி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தா என்கின்ற வரலாறையும், குர்பானியுடைய சிறப்புகளையும், யார் மீது கடமை, குர்பானி கொடுப்பவர்கள் என்ன நியத்தில் நம்ம கொடுக்கணும், யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், எப்படிப்பட்ட குர்பானியை அல்லாஹு தஆலா நிராகரிப்பான் என்கின்ற சில முக்கிய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ்வுடைய கிருபையில் யார் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா குர்பானியை கடமையாக்கி இருக்கிறானோ எல்லோரும் சரி, குர்பானி கடமையாக்கப்பட்டவர்களும் சரி, குர்பானி கடமை இல்லாதவர்களும் சரி, இந்த சட்ட திட்டங்களையும் இதனுடைய சிறப்புகளையும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு தலைப்பின் அடிப்படையில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா எல்லா பிள்ளைகளுக்குமே கல்வி அறிவிலையும் அவர்களுடைய ஒழுக்கத்திலையும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலே அல்லாஹ் நிறைய பரக்கத்துகளையும் கயிறுகளையும் இன்ஷா அல்லாஹ் நிகழ்த்தணும் அப்படின்ட்டு அல்லாஹ் அவர்களுக்காக நம்ம துஆ செய்வோம். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான வசனங்கள். சில வசனங்களை நம்மளால மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அப்படியான வசனங்களில் இதுவும் ஒன்று. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அழகான வசனம். இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கவலைகள் துவன்று போய் நம்ம ரொம்ப துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதனை கூட தூக்கிவிடக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய வார்த்தைகளில் மிக ஒரு அற்புதமான அருமருந்தான வார்த்தை இந்த வார்த்தைகள் தான். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, என் அடியார்களே. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அழைக்கும் பொழுது பேர் சொல்லி அழைப்பதை விட என் மகளே, என் அருமை மகளே, என் செல்லமே அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அன்பு இன்னும் அதிகமாகும். அதே போலத்தான் அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுக்கு நாம் எல்லோரும் அடிமை. அல்ஹம்துலில்லாஹ். அதை நம்ம எல்லாருமே உணர்வுபூர்வமாக ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான். அதே போல அல்லாஹ் நம்ம மேல நமக்கு சூட்டிய ஒரு பெயர்களில் ஆக செல்ல பெயர் அடிமை என்கின்ற பெயர் தான். மற்ற எந்த பெயர் சூட்டினாலும் முத்தகீன், முஸ்லிமீன், முஹ்சினின் நிறைய பேர்கள் இருக்குது. அது ஒரு தரத்திற்கு தக்கன. ஆனால் அல்லாஹு தஆலா இரையச்சம் உடையவனுக்கும் சரி, இரையச்சம் இல்லாதவனுக்கும் சரி, ஏன் காஃபிரான மனிதனுக்கும் சரி, முஸ்லிமான மனிதனுக்கும் சரி, எல்லாரையும் அல்லாஹு தஆலா அழைக்கக்கூடிய ஒரே வார்த்தை யா இபாதி, என் அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அலா அன்ஃபுஸிஹிம். என்ன அர்த்தம்னா, வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய அடியார்களே. நம்மளாம் உண்மைக்கே ஒரு நாளைக்கு கணக்கிட்டோம் அப்படின்னா நன்மைகள் அதிகமாக பாவங்கள் அதிகமாக அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த விசாரணை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பாவங்கள் தான் அதிகமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். மாதல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அப்போ இப்படியான வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் உங்களுக்கு என்ன கவலை, என்ன கஷ்டம்? சோதனை கொடுத்துட்டேனா நீங்கள் நிராசை அடையாதீங்க. நான் தானே கொடுத்தேன், அந்த சோதனை கொடுக்க எனக்கு தெரியும்ல, கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அதனால நீங்கள் நிராசை அடையாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? என்ன தேடி வாங்க, என் மேலே நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை லா தக்குனா தூமி ரஹ்மத்தில்லா, என்னுடைய அருள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஏன் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க? உன்னுடைய பொருளாதாரத்தை மீது ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க? சுற்றத்தார்கள்லாம் உதவி செய்வாங்கன்னு ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க? அல்லாஹ் மீது ஏன் மேலே நம்பிக்கை வைங்க, நான் தானே உங்களை படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கான ஆறுதலான வார்த்தையை சொல்கிறான். அல்ல, நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க, ரஹமத்து மீது நம்பிக்கை வைங்க. அல்ல தக்குனத்துமே ரஹமத் இல்லா. எந்த அளவுக்கு தெரியுமா? பூமி முழுவதும் நீங்கள் பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் நான் மன்னிக்கிறேன். பாவம் செய்யக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படியான ஒரு ஆறுதல் வார்த்தை நமக்கு சொல்கிறான். பூமி முழுவதும் நீங்கள் பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் இணை வைப்பை தவிர உங்களுக்கு எல்லாத்தையும் நான் மன்னிக்கக்கூடிய ரஹ்மானா நான் இருக்கிறேன் இல்லையா? ஏன் மேலே என்னுடைய ரஹமத்து மீது ஏன் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் அப்படியே ஆரம்பிக்கிறான். அதில் தான் சில விஷயங்களை சொல்கிறான். மறுமையில் இப்படியெல்லாம் ஒரு சில பேர் நம்ம காரணம் சொல்லிடுவோமா, என்னென்னா, யாரெல்லாம் நீ எனக்கு நேர்வழி காட்டலை, நீ நேர்வழியை நடத்தக்கூடிய சில மனிதர்களை எனக்கு அனுப்பலை, குர்ஆனை கொடுக்கலை, இப்படின்னு யார் எதுவும் ஏன் நீ நன்மை செய்யலைன்ட்டு அல்லாஹ் நம்மளை கேட்கும்போது இந்த காரணத்தெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் எல்லா வழியையும் நமக்கு காட்டி கொடுக்குறான். தீமையான வழி இதுதான், நன்மையான வழி இதுதான். நன்மை செஞ்சா உனக்கு இவ்வளவு சொர்க்கம், தீமை செஞ்சா இவ்வளவு பெரிய நரகம். அச்சமூட்டிக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபிமார்கள் வந்துட்டு போயிட்டாங்க, இறைநேசர்கள் இருக்கிறாங்க. இதோ உங்களுக்கு அடிக்கடி உபதேசம் செய்யக்கூடிய கூடங்கள், மஜ்லிஸ்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. எல்லாம் உனக்கு இருந்ததுக்கு பின்னாடியும் நன்மை செய்யல, என்னை அதிகமாக பாவத்தை கொண்டு வந்து உன்னை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னா சப்ப காரணத்துல என்ன செஞ்சிடாத, என்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆறுதலாவும் நமக்கு சொல்லி காட்டுதா, எச்சரிக்கையாவும் நமக்கு என்ன செய்யற இந்த வசனத்துல சொல்லி காட்டுதா. அல்ஹம்துலில்லாஹ். அதனால இப்படியான வசனங்களை நம்ம உள்ளுணர்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது முழு தவக்குள் வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படி தெரியுமா? ஒரு சஹாபி, அந்த வரலாறுல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தான் பிள்ளை தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அந்த சஹாபி தேடுறாங்க. தேடி பிள்ளை கிடைக்காததுனால தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர், இப்போ நாம் என்ன செய்வோம், ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னாங்கன்னா, அங்கே தேடுனியா, இந்த இடத்துல போய் பார்த்தியா அப்படின்னு நாம் என்ன செய்வோம், தேடுறதுக்கு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, தேடிட்டீங்களா, கிடைக்கலையா, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சு வீட்டில் போய் கணவன் மனைவி உட்காந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓது. இது அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் தான், ஆனால் ஆன்மீகம். அதனால் இதுதான் அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய முழு தவக்குள். ஓது உட்காந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, எல்லா நலவுகளையும் அல்லாஹ் கொண்டு சேர்த்துருவான். ஓதுனாங்க. அந்த கணவனும் மனைவியும் அல்லாஹ் மீது முழு தவக்குள் வைத்து அல்லாஹுடைய தூதருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஓதுனா சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த தவக்குள்ள பிரதிபலிச்சதன் காரணமாக அவர்களுடைய மகன் என்ன செஞ்சுட்டாங்க, இரவு நேரத்தில் கதவு தட்டுறாங்க, திறந்து பார்த்தா தன்னுடைய மகன். அவ்வளவு சந்தோஷம் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும். ஆமாம், பார்த்தா அவர் மட்டும் இல்லை, இருக்க ஆட்டு மந்தையெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம வரலாறாக நம்ம பார்க்குறோம். இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, நாம் ஒரு முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சிக்கு மேலே அல்லாஹுடைய தவக்குள் இருக்கணும், அல்லாஹ் மீது உள்ள தவக்குள் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு கடன்கள் கஷ்டங்கள் துவண்டு போனாலும் சரி, வாழ்க்கையை மட்டும் வெறுத்துறாதீங்க, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. முழுக்க இறுதி மூச்சு வரைக்கும் இந்த அடியார்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் முழுமையாக இறங்கி கொண்டுதான் இருக்கும், அவன் மீது தவக்குள் வைத்தால். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான வசனங்களை நல்ல முறையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இது பண்ணிக்கிறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஒரே சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இன்னைக்கு தஹ்ஃபீல் சூரா ரொம்ப அழகா சூப்பராக ஓதுனாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா தெளிவான ஒரு உச்சரிப்பை நம்ம எல்லா பிள்ளைகளுக்குமே இதை போன்று கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து நப, இதுவுமே நிறைய ஒரு அற்புதமான சிறந்த சூறாக்கள். ஒரே ஒரு இந்த சூறாவுடைய சிறப்பை மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம பயானுக்குள்ள நுழைஞ்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே, உங்களுடைய தலையையும் தாடியுடைய முடிகளையும் நரைக்க செய்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வயதாயிடுச்சு, இருக்கட்டும், ஒரு 63 வயசு, ஒரு 50 வயசு, ஒரு 52 வயசு இருக்கக்கூடிய அந்த முதுமை பருவத்துடைய ஆரம்ப நேரத்தில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ். என்னுடைய தலையையும் தாடியையும் முடிகளையும் நரைக்க வைத்த சில சூறாக்கள் உண்டுன்னு சொன்னாங்களாம். சில விஷயத்தை நம்ம ஸ்ட்ரெஸ்னால யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, 40 வயசுல கூட நிறை விழுந்துருதுன்னு.
ஆமாம் 40 வயசா இளமை இவங்களுக்கு வந்து ஒன்று ஆரோக்கியமின்மையில் நிறைய விழுகும். சில பேர் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, என்னென்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்னத்தையாவது குறித்து சிந்திச்சுட்டு டென்ஷன் ஆகிட்டு கோபப்பட்டுக்கிட்டு ப்ரெஷர் இதன் மூலியமாகவும் என்ன செய்யும், தலைகள் நரைக்க ஆரம்பிக்கும். ஆனால் ரசூல்லாவுடைய கவலையும் பயமும் எது என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், அதை நரைக்க வைத்ததற்கு சில சூறாக்கள் அப்படின்னு பார்த்து ரசூல்லா அந்த சூறாக்கள் அப்படியே அட்டவணைப்படுத்துறாங்க. சூரத்துல் ஹூத், சூரத்துல் முர்சலாத், சூரத்துல் வாக்கியா, சூரத்து தக்வீர், சூரத்து ஷம்ஸ், சூரத்து நப அப்படின்னு சொல்லி முக்கியமான சூறாக்களை எல்லாம் சொல்லி இந்த சூறாக்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தி விட்டது. அதன் காரணமாக என்னுடைய தலையும் தாடியும் நரைத்து விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சூறாக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க அல்லாஹுடைய அச்சத்தை பற்றியும் மறுமையில் நடக்கக்கூடிய விசாரணை பற்றியும் கியாமத் நாள் வரக்கூடிய அந்த நேரத்தில் மனிதர்களுடைய நிலைமையை பற்றியும் தான் நிறைய இருக்குது. இப்போ இந்த சூறாக்கள்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், படிக்கணும். படித்தா நரவிழுந்துருன்னு நினச்சி பயப்படாதீங்க, அந்த அளவுக்குலாம் நம்ம உட்காந்து யோசிக்கலாம் மாட்டோங்க. ரசூல்லா அவங்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்துச்சு. நாம் இன்ஷா அல்லாஹ் அதில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை உள்ளுணர்ந்து இறையச்சத்தை என்ன செஞ்சுக்கிடுவோம், அதிகப்படுத்திக்கிறோம். அப்போ ரசூல்லா இந்த மாதிரியான சூறாக்களில் இதுவும் ஒரு சூறாவாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய மாதம் வர இருக்கிறதுனால 2 முக்கிய அமல்களை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஹஜ்ஜுடைய விஷயங்களை நிறைய பார்த்துட்டோம். இந்த இன்னைக்கு குர்பானியுடைய விஷயம். இந்த 2 அமலும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். 5 பாடங்களும் 5 சிறப்புகளையும் இந்த 2 அமல்களும் நமக்கு உணர்த்துகிறது. எது ஹஜ்ஜுடைய அந்த அமலும் குர்பானி என்கின்ற ஒரு பிரத்யேகமான ஒரு அமலும். முதல் பாடம் என்ன, முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இது அல்லாஹுடைய கட்டளை, அவ்வளோதான். அல்லாஹ் நமக்கு சில கட்டளைகளை சொல்லி கொடுக்குறா. அந்த கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய மக்களாக ஒரு அடியார்கள் நம்ம இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சில நேரம் என்ன செய்வோம் தெரியுமா, தொழுகை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிலைநாட்டிடுவோம். தொழுகைங்கிறதுல வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லை. சில அதை கூட நம்ம பாரமாக நினச்சி தொழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, மாதல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதில் தொழுகை, நோன்பு இந்த மாதிரியான அமல்களை செஞ்சிருவோம். ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சில அமல்களில் நிறைய பேர் பின்தங்கக்கூடிய நிலைமைகளை நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம், அதில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதில் ஒன்று ஹஜ் என்கின்ற ஒரு கடமையும் குர்பானி என்கின்ற கடமையும். இது வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. இப்போ அல்லாஹு தாலா உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டும் என்னை நீ வழிபடு அப்படிங்கிற ஒரு கட்டளையை கொடுக்குறா. அப்போ அந்த கட்டளையின் அடிப்படையில் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான 2 அமல்கள் என்றால் ஹஜ்ஜும் குர்பானி. ஒன்று, இது ஒரு சிறப்பு. இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த 2 அமல்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன என்றால் இறையச்சம் மட்டும்தான். அத்தக்குவா. அல்லாஹு தாலா சொல்லுவான் இல்லையா, நீங்கள் ஹஜ்ஜுக்கு எவ்வளவு தயாரிச்சுட்டு போனாலும் இறையச்சம் என்கின்ற கட்டுச்சாதத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பயணத்தை தொடருங்க, அதுதான் ஆகச்சிறந்த கட்டு சாதனம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவோம். அதே போல தான் குர்பானியும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி, உங்களுடைய ஆட்டில் இருக்கக்கூடிய இறைச்சியோ இரத்தமோ எதுவும் அல்லாஹ்வை சென்று சேர்வதில்லை, அத்தக்வா, உங்களுடைய இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹ்வை சென்று சேர்கிறது. அப்போ இந்த 2 அமல்களுடைய பொதுவான ஒரு விதி என்றால் இறையச்சத்திற்காகத்தான் இந்த அமலை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. இது 2வது விஷயம். 3வது, இந்த 2ம் நமக்கு தியாகத்தை உணர்த்துகிறது. யாருடைய தியாகம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஹஜ்ஜும் ஒரு தியாகம் தான், குர்பானியும் ஒரு தியாகம் தான். ஹஜ்ஜி என்பது பொருளாதாரத்தையும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் தியாகம் செஞ்சு நம்ம போகிறோம். குர்பானி என்பது பொருளாதாரத்தையும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த துல்கஅதாவுடைய மாதத்திலே நிறைய பேர் வந்து நம்ம குட்டியை வாங்கி என்ன செய்வாங்க, வளர்த்து கொண்டு அதை பராமரிச்சுட்டு அதை பார்த்து அப்படியே சுப்ஹானல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சில பேர் இடவசதி இல்லாதவங்க நம்ம என்ன செய்வோம், 2 நாளுக்கு 1 நாளுக்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவு நம்ம இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, நாட்களுக்கு முன்னாடியே அதை வாங்கி வளர்த்து அது மேலே அன்பு காட்டி பாசமாக வளர்த்து, அதுக்குன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் சொல்லி என்ன செய்யறது, அதை கூப்பிடுறது. அப்படி இது பண்ணக்கூடாது. முடிஞ்சளவு நம்ம அது ஒரு குர்பானி, ஒரு பிராணி. அதனால் நம்ம அதை மேலே ஒரு நல்ல ஒரு அன்போடு நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து வளர்த்து அதை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யும் பொழுது ஒரு உணர்வு வரும் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ எல்லாம் என்னென்னமோ அல்லாஹ்வுக்கு நம்ம தியாகம் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிறோம். நேரத்தை கூட, வயதை கூட, வாலிபத்தை கூட தியாகம் செய்யாமல் சூழ்நிலை நம்ம இருந்துட்டு. ஆனால் இப்படியான தியாக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமல் என்றால் இந்த குர்பானி அப்படிங்கிறது. இது 3வது சிறப்பாக இருக்குது. 4வது சிறப்பு ரொம்ப முக்கியமானது, சுன்னத்துல் அம்பியா.
என்ன அர்த்தம்? இது நபிமார்களின் வழிமுறை, நபியவர்களின் வழிமுறை கிடையாது. குர்பானியும் ஹஜ்ஜும் நபிமார்கள். ஹஜ்ஜு என்றாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இன்று வரைக்கும் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நபிமார்களுடைய வழிமுறை சுன்னத். அதே போல குர்பானியும் அப்படித்தான். குர்பானிக்குன்னு சொல்லி பெரிய ஹிஸ்டரியை நமக்கு என்ன செய்யறாங்க அல்லாஹ் தாலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி கொடுக்குறான். முதல்ல இந்த உலகத்தில் ஏற்பட்ட குர்பானி யாருடைய குர்பானி என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்களான ஹாபில் காபில் என்று 2 பேர் இருந்தாங்களா? அவங்க என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. என்ன, ஒரு பெண்ணுக்கும் சண்டை போடுவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா குர்பானி அல்லாஹ் தாலா அதுக்கு பகரமாக நீங்கள் ஆடை என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணுவாங்க. ஹாபில் காபில் என்று 2 மகன்கள். 2 பேர், ஒருத்தர் என்ன செய்வார்னா, அல்லாவுக்கு தானே சும்மா ஒரு மெலிஞ்ச ஆட்டை என்னத்தையாவது என்ன செஞ்சிருவோம், கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து சரியில்லாமல் இஹ்லாஸோடு இல்லாமல் ஆட்டை அந்த காலத்தில் மலை மேலே ஏறி போய் குர்பானி கொடுக்கணும். ஜக்காத் பொருளே அப்படிதான், உயரமான இடத்துல போய் என்ன செஞ்சிடணுமா, வச்சிடணும். அப்படிலாம் சட்டத்தை போட்டால் நினச்சிக்கோங்க, நம்ம கெதி அலோகெதி தான். அல்லாஹ் அக்பர். ஆமாம் அதுலேயும் பாருங்களேன், நான் அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் இதை சொல்கிறது தான். குர்பானிங்கிறது எவ்வளோ அற்புதமான அமல் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அரசன் ஒரு ஊரில் இருக்கிறான். அந்த அரசனை சந்திக்க ஒரு காட்டரபி, ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப மெலிந்த தேகத்தோடு ஏழ்மையான ஒரு மனிதன், ஐயோ அரசரை சந்திக்கிறோமே, அப்படி சந்திக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு கை நிறைய அவனுக்கு ஏற்ற ஒரு சில பொற்காசுகளையோ பழங்களையோ சில பரிசுகளையோ கொண்டு போயிட்டு அந்த அரசரை பார்க்குறான். அரசரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஓ, எனக்காக கொண்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அரசன் என்ன செய்யறான், அது மேலே கை வச்சு நீ என்ன செஞ்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அரசர்களுடைய பாங்கே அதுதான். சில பேர் அந்த கிஃப்டை வாங்குவாங்க, இருந்தாலும் இந்தா பரவாயில்ல எனக்கு கொண்டு வந்திருக்கல அல்ஹம்துலில்லாஹ் நீயே வச்சுக்கோ. இதே போலத்தான் குர்பானியும். அந்த ஏழ்மையான அந்த காட்டரபிக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும். அதே போலத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த தியாகம்ட்டு நாம நினைக்கிறோம், அந்த தியாகத்தோட இறைச்சியை நாம தானே சாப்பிட்றோம். நம்ம என்ன மலை மேல வச்சு இந்த ஹாபில் காபிலுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் நமக்கு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, அம்மா அடியோ ஆடு விற்கிற விலைக்கும் ஆட்டு கறி விற்கிற விலைக்கும் அல்லாஹ் அக்பர்னு எவ்வளவு சிரமம். ஆமா, ஆனா அதுல அல்லாஹ் தஆலா எதுக்காக நம்ம சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஜஸாக்கல்லாஹு ஹைர், இது எதுக்காக இப்படி சொல்ல வந்தோம் அப்படின்னா, உலகத்திலேயே முதல் முறையாக குர்பானியை ஏற்படுத்தப்பட்ட முதல் வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள் தான் நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அல்லாஹு தாலா ஒருவருடைய குர்பானியை ஏற்றுக்கிறான், ஒருவருடைய குர்பானியை நிராகரிச்சிடறான். ஏற்றுக்கொண்டப்பட்ட அந்த ஆடு அல்லாஹுடைய நெருப்பை கொண்டு கரைத்து என்ன செஞ்சுட்டா, அல்லாஹ் கபுல் செஞ்சுக்கிட்டான். மற்றவருடைய ஆடு ஒன்றும் செய்யலை. அப்போ இப்படி இருக்கும் பொழுது எதனால அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்றான், அதில் ஒரு முத்தகீன்கள் இறையச்சம் உடையவர்களுடைய அமலைத்தான் குர்பானியைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் இதுதான் நம்ம குர்பானி ஏற்பட்ட முதல் வரலாறாக இருக்குது. அப்படியே அல்லாஹு தாலா அந்த குர்பானியை தொடர்தான், அந்த வரலாறை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உம்மத்தினர்களுக்கு எப்படி கொண்டு வர அப்படின்னா, நமக்கெல்லாம் அந்த ஹிஸ்டரி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு மனிதர் இறந்து போவாரா, இறந்து போகும் பொழுது அந்த மனிதருடைய இறப்பின் சம்பந்தமாக அறுக்கிறதுக்காக என்ன செய்வான், அல்லாஹ் பக்கரா ஒரு ஆடை குர்பானி கொடுக்க சொல்லுவான். சுப்ஹானல்லாஹ், அதுவும் குர்பானி தான். சரிங்களா, ஒரு ஆடை குர்பானி கொடுத்து அந்த ஆட்டோட இறைச்சி அந்த இறந்த சடலத்தின் மேலே அடித்தோம்னா, மாடு, குட் கரெக்ட், மாடு, பக்கரான மாடு, என்ன மாட்டை குர்பானி கொடுத்து அந்த மாடை என்ன செய்வான், அந்த இறைச்சி எடுத்து அந்த இறந்த சடலத்தின் மேலே அடித்தோம் அப்படின்னா அந்த என்ன செய்வான், அந்த மனிதன் எழுந்திரிச்சு பேசுவான். இப்போ இதுவும் ஒரு குர்பானி தான். அந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மனுஷர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அது எப்படி இருக்கும், ஏதா இருக்கும், என்ன கலரு, என்னென்னமோ கேள்வி கேட்டு அது ஒரு ஃபித்னாவாக என்ன செஞ்சுட்டாங்க, ஆக்கிட்டாங்க. அல்லாஹு தாலா அந்த பக்ராங்கிற அந்த வார்த்தையை கொண்டு தான் இந்த வரலாறை நமக்கு, அந்த விஷயத்தை, இந்த சூறாவே நமக்கு கொடுக்குறார். இப்போ இதுதான் 2வது குர்பானி, குர்ஆனில் சொல்லப்பட்ட 2வது வரலாறு. அப்படியே நம்ம வரலாறை சுருக்கிக்கிறோம், நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. கடைசியாக இந்த உம்மத்தினர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை, இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸொல்லி லிரப்பிக வன்ஹர். வன்ஹர் என்கின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபஸொல்லி நபியே நீங்கள் அல்லாஹ் உன்னுடைய இறைவனுக்கு தொழுது அறுத்து பலியிடுங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய கட்டளைக்கு இணங்க இன்று வரைக்கும் தொன்று தொட்டு இந்த குர்பானி என்கின்ற அற்புதமான அமலை நாம் அல்ஹம்துலில்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்பது இந்த குர்பானியுடைய வரலாறாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அப்ப இது எல்லாமே தியாகத்தின் வரலாறுகள், இது எல்லாமே தியாகத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது 3வது சிறப்பு. இது 4வது நபிமார்களுடைய வழிமுறை என்பது 4வது சிறப்பாக இருக்குது. 5வது சிறப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தின் சில அடையாளங்கள் இருக்குது. ஷஆயிருல்லான்னு சொல்லுவாங்க, அல்லாஹுடைய அடையாள சின்னம்.
இந்த குர்பானி அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிப்பட்டு முஸ்லீம்களா அவங்க அம்மா குர்பானி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜு செய்வாங்க அப்படின்னு சொல்லி பிரத்யேகமான ஒரு அமல்களாக அல்லாஹு தாலா முஸ்லீம்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு அமலை நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம நினைக்கலாம், எதுக்குப்பா அப்படி பல லட்ச கணக்கில் இவ்வளவு தூரம் போய் ஹஜ்ஜு செஞ்சு ஆயிரக்கணக்கில் ஆடுகளையும் காசு செலவு பண்ணி ஆடுகளை கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு ஒரு 5000 10,000 எடுத்து கொடுத்துட்டு அன்றைய நாள் ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு ஒரு 5000 10,000மோ இல்லை ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ஏழை குமர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் பேசாமல் இருந்துடலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஹஜ்ஜா இருந்தாலும் சரி குர்பானி இப்போ இப்படி செஞ்சிடலாம்னா ஏன் அல்லாஹு தாலா ஒரு ஆட்டை பலியிட்டு அது எப்படி சொல்கிறது ஒரு பலி கொடுத்து இறைவனை வணங்க சொல்கிறானா அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று மதத்தார்களுடைய கேள்விக்கு இதுதான் பதில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் அமல்களை 2 வகையாக பிரித்து கொடுக்குறார். இது நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இதனுடைய பின்னணி என்ன, எப்படியான அமல்களை நம்ம செய்யணும், இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று என்ன, ஆன்மீக ரீதியான அமல். அந்த ஆன்மீக ரீதியில் அறிவை கொண்டு சிந்திக்க முடியாது, சிந்திக்க கூடாது. போக சொல்கிறானா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போ, அவ்வளவுதான், உனக்கு ஹஜ்ஜு கடமையாயிருச்சா போ. தவாப் செய்ய சொல்கிறேன், ஏதோ ஒரு கட்டடத்தை தவாப் செய்ய சொல்கிறேன், செய். கல்லை கொண்டு ஒரு 7 கல்லை எடுத்து ஒரு தூண் மேலே எரியணுமா எரி. 700 அதாவது 1/2 கிலோமீட்டர் சழி செய்ய சொல்கிறானா, தொங்கோட்டம் முட சொல்கிறானா ஓடு. இந்த இடத்துல இரவு நேரத்தில் தங்க சொல்கிறானா தங்கு. அப்போ இது எல்லாமே அறிவு சார்ந்த விஷயம் கிடையாது, ஆன்மீகம் சார்ந்த விஷயம். அது என்னன்னா கட்டளை. அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லிட்டா நாங்கள் அறிவை கொண்டு சிந்திக்க மாட்டோம், சிந்திக்க முடியாது. நாங்கள் சமயனா வத்தானா அவ்வளவுதான். அதே போலத்தான் இந்த குர்பானியும். இத்தனை பல்லாயிரக்கணக்கான ஆடுகளை சில பேர் நம்ம சொல்லுவோம், ஐயோ வாயில்லா ஜீவனை இப்படியெல்லாம் கொலை அறுத்து இப்படியெல்லாம் சாப்பிட்றாங்களே, இரக்கமே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் இதே தான், அறிவை கொண்டு சிந்திக்காதீர்கள். இன்னொன்று என்ன தெரியுமா, இதன் மூலியமாக பல ஏழை மக்கள் பலனடைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அன்றைய நாள் சுப்ஹானல்லாஹ் நான் மட்டும் கிடையாது, அது 3 பங்காக வைத்து உறவுகளுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து நீங்கள் உண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பண்டிகையில் இதுவும் ஒன்று அற்புதமான ஒரு பண்டிகை, அற்புதமான ஒரு அமல். அப்போ இந்த மாதிரியான அறிவை கொண்டு சிந்திக்க முடியாத ஆன்மீகத்தை கொண்டு வழிபடக்கூடிய ஒரு அமல் உண்டு. 2வது அறிவை கொண்டு சிந்திக்கலாம். தொழுகையா, அறிவை கொண்டு நீ சிந்திச்சுக்கொள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த தொழுகையின் மூலம் நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், ரஹ்மத்து கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கும், எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில விஷயங்களை நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத அளவிற்கு அல்லாஹு தாலா நான் சொன்னா நீ செய்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டளைக்காக நமக்கு என்ன செய்யற அல்லாஹு தாலா இந்த மாதிரியான குர்பானிகளை நமக்கு கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் மட்டும் இல்லை, இந்த குர்பானிங்கிறது நம்மளுடைய அமல்களில் எதெல்லாம் கலந்துருக்குறது தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா 7வது நாளில் அக்கீகா கொடுக்கணும். இந்த ஆடு பலியிடுவது என்பது எதுலாம் நமக்கு சம்மந்தப்பட்டிருக்கு? 7வது நாள் பிறந்த குழந்தைக்கு அக்கீகா என்ன செய்யணும்? ஆமாம், இப்போ பெண் குழந்தையாக இருந்தால் 1, ஆண் குழந்தையாக இருந்தால் 2. அதே போல் திருமணம் ஒரு மனிதனுடைய நடு வாழ்க்கை என்பது அதுதான். திருமண பந்தத்தில் முடிஞ்ச உடனே வலிமா விருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு ஆட்டை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, வலிமா விருந்து கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நிறைய இடத்துல அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது நகர் இல்லை நேர்ச்சை என்பதில் நிறைய பேர் நம்ம என்ன செய்கிற ஆடுகளை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அழகான தேர்ந்தெடுப்பு. நேர்ச்சை என்று சொல்லும் பொழுது உணவை கொடுக்கலாம். அந்த உணவில் ஆடுகளை நம்ம என்ன செய்யலாம், குர்பானி கொடுத்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு மிக ஏற்றமானது, பிடித்தமானது. இப்படி எல்லா விஷயத்திற்கும் இந்த ஆட்டை குர்பானி கொடுப்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு வழிமுறையாக, இபாதத்தாக நமக்கு என்ன செஞ்சிருக்கான், சொல்லி கொடுக்கிறான் என்பது இதனுடைய ஒரு சிறப்பாக இருக்குது. நமக்கு தெரியும், குர்பானியுடைய பிராணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒட்டகம் 5 பிராணிகளை பிரிச்சிருக்கிறாங்க. 1 ஒட்டகம், முதல் இது. 2வது மாடு, 3வது ஆடு, 4வது ஒட்டகத்தில் 7ல் 1 பங்கு, 5வது மாட்டில் 7ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கேட்டகரியாக நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த கட்டளைகளை செய்திருக்கிறார். ஷரீஅத்துடைய சட்டம் இதுதான். இதுல ஒட்டகம் சிறந்ததா, மாடு சிறந்ததா, ஆடு சிறந்ததா, இல்லை கூட்டு குர்பானி சிறந்ததா என்று கேட்டால் வசதி ரீதியாக நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், பிரிச்சுக்கிறலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடுதான் சிறந்தது என்பதற்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. எது ஆடுதான் சிறந்தது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்போ குர்பானி கடமை என்கின்ற சட்டம் வந்ததோ, கிட்டத்தட்ட மதீனா வாழ்க்கை ஃபுல்லா 10 வருட காலங்களும் அவர்கள் கொடுத்த குர்பானியுடைய பிராணி என்ன, ஆடுதான். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு ஹதீஸ் படிச்சேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்பானியுடைய நேர் வர்ணனையை சொல்லி கொடுக்கிறாங்க. குர்பானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்த ஆடு எப்படி இருந்தது, மேலே வெள்ளை
கீழே அதனுடைய வயிற்று பாகதை வந்து கருப்பு, அதனுடைய கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் கொண்டது, கொம்புகள் நல்ல கூர்மையானது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய 2 கரத்தால் கொம்புகளை பிடித்தார்கள். அப்புறம் தன்னுடைய புஜங்களால் என்ன செஞ்சாங்க, ஆட படுக்க வச்சாங்க. 2 கால்களை பின்னிக்கொண்டு தன்னுடைய வலது காலை ஆட்டின் மேல் வைத்து கத்தியை கூர்மையாக்கி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இந்த துஆக்களை என்ன செய்றாங்க, சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில, மதீனாவுடைய வாழ்க்கையில இந்த 10 வருட காலமும் என்ன செய்றாங்க, குர்பானி கொடுக்கறாங்க. அதன் அடிப்படையில் இந்த பிராணிகளில் மிக ஆக சிறந்தது ஆடு அப்படிங்கிறத நமக்கு சொல்றேன். உலகத்துல நிறைய பேர் ஆடு தான் என்ன செய்யறோம், நம்ம குர்பானி கொடுக்கிறோம். சவுதி அரேபியா இந்த மாதிரி இடத்துல தான் ஒட்டகம் குர்பானி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆமா, அதே போல இன்னொரு இந்த ஆடுதான் சிறந்ததுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டுக்கும் இந்த குர்பானி, இந்த ஹஜ்ஜி, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் கதாநாயகராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலி கொடுக்கும் பொழுது வர்றதுனால அவங்களுக்கு பதிலாக என்ன செஞ்சுறாங்க, ஆடத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அந்த ஆட்டுக்கு கூட ஒரு பின்னணி சொல்றாங்க. என்னன்னா, நம்ம காபில், அதாவது நல்லவருடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான ஒருத்தருடைய ஆடை அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சானா, அந்த குர்பானியுடைய ஆடை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வளவு நாளாக வளர்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக இந்த ஆட்டை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். அதனால ஆடு என்பது சிறந்தது. ஒரு கால் வசதி வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஏழைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கூட்டு குர்பானி செய்யறாங்க. அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் சிறந்த விஷயம்தான். ஆனால் ஒரு கவனம் என்ன அப்படின்னு சொன்னா, வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்து எப்படியா அதை ஆடை வாங்கி அதை உட்காந்து அதை அறுத்து அதை பங்கிட்டு இதுக்குப்பா இந்த தலைவலி, சும்மா கூட்டு குர்பானில் சேர்த்துட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்க, பங்கிட்டு கொடுத்துருவோம், நமக்கு ஒரு பங்கு வந்துடும், அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் உட்காந்து நல்லபடியாக இருந்துக்கிற எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய கவனத்திற்கு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையான வாசகம் சொல்கிறாங்க. யாரின் மீது ஜக்காத் கடமை இருக்கிறதோ அவர்களுக்கு குர்பானியும் கடமை. இது ஒரு விஷயம். இன்னொரு சட்டம் நம்ம புரிஞ்சுக்கிறணும், நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கு மீறி, அத்தியாவசிய தேவை தவிர்த்து விட்டு மற்ற எக்ஸ்ட்ரா நம்மளுடைய கையில் 40,000 பணம் இருக்குது, சேமிப்புல இருக்குது, இல்லை அதற்கு தகுந்த மாதிரியான பொருட்கள், நகைகள், வெள்ளிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீதும் குர்பானி கடமை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜக்காத்து உள்ளவர்கள் மீதும் கடமை. அத்தியாவசிய தேவைக்கு அடுத்து சேமிப்பாக 40,000 ரூபாய் நம் ரொக்கமாக நம்முடைய கையில் பொருளாகவோ பணமாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கும் குர்பானி கடமை. யார் மீது குர்பானி கடமை இருந்தும் அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லையோ தொழுகையுடைய திடலுக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையான வாசகத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் குர்பானி கடமை ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல முறையில் குர்பானி கொடுக்கணும். கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், அதையும் நம்ம கவனம் செலுத்திக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், கடன் வாங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம ஏன்னா வருஷம் கொடுத்துட்டோம், ஐயோ இந்த வருஷம் கொடுக்கலன்னா யார் என்னன்னு நினச்சிருப்போம். நம்மளுடைய சூழ்நிலை, நமக்கு கடன் வாங்கினா அவங்கள வந்து கொடுக்க போகிறாங்க என்ன, அதனால கடன் வாங்கி என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் சில நேரம் ஏற்றங்கள் இந்த வருஷம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், அல்லாஹ் தஆலா அதுக்கான ரிஸ்கை கொடுப்போம், சில நேரம் கொடுக்காமல் இருப்போம். அதனால அது தோதுவாக நாம் இன்ஷால்லா நம்முடைய கடமைகளை, நமக்கு ஏற்பட்ட பொறுப்புகளை இன்ஷால்லா நினைவில் கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிறோம். மதீனாவில் அல்லாஹுடைய தூதர் இப்படிதான் குர்பானி கொடுத்துட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஆரம்பத்துல குர்பானியுடைய ஸ்டார்டிங்ல கொடுக்கும்போது, என்ன அல்லாஹுடைய தூதர் இது என்ன செயல், என்ன அமல், ஒன்று புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்களே, ரொம்ப அழகான வார்த்தை. சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், சுன்னத்துன் அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிமுடைய வழிமுறையாகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பாணி, ஒரு அழகான ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னா, அடிக்கடி ரசூலுல்லாஹ் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னுடைய தந்தை இப்ராஹிம். சில நேரத்துல சில சட்டங்களை, சில வழிமுறைகளை சொல்லும் பொழுது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ், அதானே உண்மை. ஏன்னா இப்ப என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவது இவங்க தந்தை தானே, உங்களுக்கு கடமை அப்படின்னு நம்ம விட்டுருவோம். இப்போ உங்களுடைய தந்தைன்னு நம்ம தந்தை எடுத்து நடத்தக்கூடிய விஷயத்தை நாம என்ன செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னா சஹாபாக்கள் அழகான ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. நமக்கு தோன்ற கொஸ்டின், சுன்னத்துன்னு சொல்றீங்க, எங்களுடைய தந்தையின் சுன்னத்து, அது அவருடைய வழிமுறையா இருக்கட்டும், எங்களுக்கு என்ன கிடைக்கும், குர்பானி கொடுத்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேள்வி எழுப்ப
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடு மறுமையில் கொம்போடும் குளம்போடும் ரோமங்களோடும் உங்களுக்கு ஷஃபாஅத்தாக, உங்களுக்கு நன்மையாக, மீசான் தராசை கணக்கக்கூடியதாக, சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய ஒரு வாகனமாக உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு சிறந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் எடுத்து நம்ம செய்யணும். இன்னொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு கூட்டத்தை சொல்லி இந்த கூட்டத்தாரின் ஆட்டின் ரோமம் அளவுக்கு குர்பானியுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு நன்மை. இது எந்த அளவுக்கு அப்படின்னா, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஆட்டின் ரோமம் சொல்லும்போது ஒரு மனிதனுடைய இதே அப்படிதான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, ஓ இந்த அளவா அப்படின்னு சொல்லி அவனுக்கு உணர்த்துறதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு ஆட்டுடைய நன்மைங்கிறது இல்லாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகள் உங்களுக்கு உண்டு, அவ்வளவுதான். அதனுடைய பொருள் அதுதான். ஆட்டின் ரோமம் அளவு எண்ணிக்கை அப்படிங்கிறத விட லட்சக்கணக்கான என்ன முடியாது கோடிக்கணக்கான நன்மைகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான நல்ல அமல்களை நல்ல முறையில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ஆமாம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் நமக்கு தெரியும். ஆடு வந்து 1 வருஷம் பூர்த்தியானது, மாடு என்னது வருஷம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், ஆனால் தெரியலை. 3 வருஷம். அல்லாஹ் அக்பர். பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்னேன்னா மறந்து போயிடும். நான் மறுபடியும் சொல்லுவோம், ஆனால் மறந்து போயிடும். ஆடுக்கு மட்டும், ஆடு நம்ம அதிகமாக இருக்கிறதுனா ஆட்டுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோம். 6 மாதம், சில நேரம் 6 மாத குட்டி கூட நல்லா திடமாக இருக்கும், அது ஆகுமானது. இல்லைன்னா 1 வயது பூர்த்தியான ஆடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மாட்டுக்கு ஒட்டகத்துக்கு நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு வரணும், சரியா? ஆமாம் இன்ஷா அல்லாஹ். அதனால் இப்படியான சட்டத்திட்டங்களை கவனிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து குர்பானி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல் மிக முக்கியமான விஷயம் கடைசியாக நம்ம சொல்லி முடிச்சிருவோம். நம்ம எவ்வளவு தான் சில நம்ம என்ன செய்வோம்னா, வசதிக்கேற்ப ஒரு ஆடு கடமையானவங்க 2, 3, 4, 5 எவ்வளவு நம்ம குர்பானி கொடுக்க முடியுமோ. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வருஷத்தில் ரசூலுல்லாஹ் கொடுத்த குர்பானியுடைய எண்ணிக்கை 100 ஒட்டகம். 100 ஒட்டகத்தில் 63 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ்வே என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கையாலே அறுத்து, இது என்னுடைய வயதுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க. அப்படி மட்டும் அல்லாஹ் கணக்கிட்டு வயசுக்கு தக்கன நீ வந்து குர்பானியை கொடுன்னு சொல்லிட்டோம்னா அல்லாஹ் ஒன்றுக்கே அப்படி இருக்குது. அல்லாஹ் அக்பர். இல்லை சொல்கிறேன் உதாரணத்துக்கு, சரிங்களா? அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, குர்பானி கொடுத்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் சொல்லுவாங்க, தன்னுடைய சந்ததிகளுக்கும் இதை எடுத்து சொல்லணும். ஃபாத்திமா, நீங்கள் உங்களுடைய குர்பானியுடைய பிராணியை அறுத்து நீங்கள் அல்லாவுக்காக இந்த அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, மறுபடியும் அதே வார்த்தை தான், இந்த குர்பானியுடைய ரத்தமோ சதையோ எலும்போ எதுவும் அல்லாஹுக்கு சேருவதில்லை, இந்த குர்பானியுடைய அந்த இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹுக்கு சேரும். அதனால் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடுகள் நம்ம என்ன செய்வோம், இன்னும் ஆடு இப்படி மெலிஞ்சு இருக்குது, என்ன இப்படி இருக்குது, எவ்வளோக்கு ஆடு வாங்கினேன், நான் எவ்வளோக்கு ஆடு வாங்கினேன் தெரியுமா, அப்படிங்கிற அந்த வார்த்தைகள், அந்த பேச்சு இதெல்லாம் விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம குர்பானியுடைய ஆடு வந்துருச்சா, அல்லாஹ்வுடைய கிருபையில் நல்ல முறையை வளர்த்து அதை இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு பெருமைக்கோ எந்த ஒரு முகஸ்துதிக்கோ இல்லாமல் நல்ல ஒரு இஹ்லாஸோடு நிய்யத்தில் இன்ஷா அல்லாஹ் வளர்ப்போம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் வரட்டும். துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அந்த 10வது நாள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அந்த குர்பானியை முஹப்பத்தோடும் இஹ்லாஸோடும் தக்வாவோடும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு அமல்களும் நாங்கள் பார்த்து செய்கிறோம். ஆனால் எங்களுடைய கெட்ட ஒரு குணம், கெட்ட எண்ணம், அந்த இஹ்லாஸுங்கிற அந்த எண்ணத்தை போக்கக்கூடிய அந்த முகஸ்துதியை மட்டும் எங்களை விட்டு பாதுகாத்து தூய்மையான எண்ணத்தோடு குர்பானியை நான் நல்ல முறையில் வளர்த்து உனக்கு வந்து நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நியத்தை இன்ஷா அல்லாஹ் சரி செய்து அல்லாஹு தாலா நம்மளுடைய குர்பானி பிராணிகளை நல்ல முறையில் குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், அது இன்னும் நாள் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்கக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும்.